எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சன்னா புலாவ் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எப்படி சன்னா புலாவ் பண்ணுவேன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கப் பாஸ்மதி அரிசியை 5-6 தடவை கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவை பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயை அதிகரிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட பயன்படுத்தலாம். இதில் ஒரு 2 கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், வெட்டி வச்ச வெங்காயமும் மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிருக்கணுங்க. ஸோ இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வெட்டி வச்ச தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு 1/2 கப் சுண்டல் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருந்த அரிசி இருக்குல்லங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ 1 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு நம்ம 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான சன்னா புலாவ் ரெடிங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.